ஈரோடு மாவட்டம் அந்தியூர் பிரிவு சாலையில் திருப்பூர் மக்களவை தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமியை ஆதரித்து சீமான் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதனை நேரலையில் தற்போது காணலாம். 1 கிலோ கறி சாப்பாட்டு மேசைக்கு வருவதற்கு 8400 லிட்டர் குடிக்குது. 1 கிலோ கறி. சீனா என்ன பண்ணுது? நோ பண்ணி வளர்க்கறது கிடையாது, ஸ்டாப். இப்ப பன்னிக்கறி எந்த நாட்டில் இருந்தால் இறக்குமதி செய்யடா. அவன் நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான். 1 டன் எடையுள்ள காரு, இதெல்லாம் 2 டன் 3 டன், 1 டன் எடையுள்ள கார் தயாரிக்க 4,50,000 லிட்டர் தண்ணி தேவைப்படுது. 1 டன். நம்ம சென்னையில் தமிழ்நாட்டில் ஹொண்டாய் அப்படின்னு ஒரு கொரியன் நிறுவனம், கொரியன் ட்ரேடு, அவன் பேர் தான் ஹொண்டாய். அந்த முதலாளி ஏன் கொரியாவில் இந்த காரை தயாரிக்கல? அதையே நம்ம யாருமே கேட்கல. தமிழ்நாட்டு இளைஞர்கள், இந்திய இளைஞர்களுக்கு வேலை கொடுக்க அந்த கொரியன் கம்பெனி எந்த மாரியாத்தா கோயில மண்டிட்டு வேண்டிக்கிட்டான்? ஒண்ணு இல்ல. ஆனா இங்க வந்தா ஏன் வளர்ச்சி? இவன் நம்ம கட்டமைப்பான் வளர்ச்சி. நிலத்தடி நீரை எவ்வளவு வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம். நீ உற்பத்தி செய்யற பொருளை விரைந்து எடுத்து செல்ல 4 வழி 8 வழிச்சாலை நாங்கள் போடுவோம். என்ன வேணாலும் செய்யலாம். தடையற்ற மின்சாரம் இந்த நிறுவனங்களுக்கு உண்டு. ஆனால் என் விவசாயிக்கு உண்டா தடையற்ற மின்சாரம்? இவன் வாய்களே பேசுவான், இலவச மின்சாரம், இலவச மின்சாரம். பைத்தியக்கார பிள்ளைங்க வாடா, முதல்ல மின்சாரம் கொடுறா, அப்புறம் அது இலவசமா இல்லைன்னா அப்புறம் பேசுவோம். எவ்வளவு நேரம் இலவச மின்சாரம்? 2 மணி நேரம். நானும் எங்க அப்பாவும் தோட்டத்தில் இருப்போம். எங்க அப்பா பம்ப் செட்ல இருப்பாரு, நான் போய் அந்த உட்கார்ந்துருப்போம். இந்த இது வந்துடும், எது கரண்ட் வந்துடும், மோட்டரை போடுவோம், போட்டு ஓடுப்பா வாமடையை திறந்து விடுப்பா அப்படின்னு ஓடி குடுன்னு வாமடையை திறந்து விட்டு வருவேன். 2 மணி நேரம் தான் எங்களுக்கு கரண்ட்டு. ஓடி போய் அப்படி வயலில் வாய்க்காலந்த போய் அப்படி போகும், கரண்ட் நின்றும். இப்படித்தான் நாங்கள் காலங்காலமாக போராடணும். நாங்கள் கூட அம்மா ஜெயலலிதா காலத்தில் 2 மணி நேரம் தான் எங்களுக்கு மின்சாரம் வந்துச்சு. இப்படியே 2 விரல கட்டணும். அந்த அம்மா தான் முதல்ல சொல்லுத 2 மணி நேரம் தான் கரண்ட் தருவேன்னு. அது தெரியாம நீ எதுக்கு போட்ட? முதல்ல மின்சாரம் தடை இல்லாமல் தான், பிறகு அது இலவசமா இல்லையான்னு பேசு. நீ தடை இல்லாத மின்சாரம் தான், குறைந்த கட்டணத்தை என்கிட்ட வாங்கிக்க. இவங்க எப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள்? 50 லட்சம் கார் ஆண்டு ஒன்றுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. கொரியன் கம்பெனி ஹொண்டாய். உன் நிலத்தடி நீர் என்ன ஆகுதுன்னு பாரு. இதுக்கு தான் வெர்ச்சுவல் வாட்டர், மறை நீர் என்று பொருள். ஐயா நக்கீரன் எழுதியிருக்கிற அந்த நீர் எழுத்து, மறை நீர், இந்த புத்தகங்களை தயவு செய்து என் தம்பி தங்கைகள் படிக்கணும். அறிவார்ந்த என் பிள்ளைகள் படிச்சு தெரிஞ்சுக்கணும். கண்ணுக்கு தெரியாமல் களவு போகும் உன் நீர். நீ நான் போட்டிருக்கிற ஜீன்ஸ் பேண்ட்டு இந்தியாவில் அதிகமாக தயாரிக்கிற இப்ப ஏற்றுமதி செய்யறது ஜீன்ஸ். அமெரிக்கா இருக்க தம்பி தங்கச்சியெல்லாம் அப்பா அம்மாவே அமெரிக்கா விண்வெளிக்கு விடுற ராக்கெட்டில் உதிரி பாகங்களை தயாரித்து எல்லாருக்கும் விற்கிது. ஆயுதங்கள் எல்லாம் தயாரித்து விற்கிது. குண்டு தயாரிக்குது, பீரங்கி தயாரிக்குது. ஆனால் பனியன் சட்டியை என் ஊர் திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு போகுது. ஏன்? ஒரு சட்டி 250 லிட்டர் தண்ணியை குடிக்குது. ஒரு சட்டி 250 லிட்டர் தண்ணியை குடிக்குது. அவனுக்கு தெரியுது இந்தியா நாசமா போகட்டும், எவனும் எப்படி போகட்டும், நம்ம பத்திரமா இருந்துக்கிறோம். இவன் அதை பத்தி கவலையே வருது. இப்போ 800 லிட்டர் குடிக்குதா, அது 80 லிட்டரா குறைக்கிற அளவுக்கு நுட்பம் வந்துடுச்சு. அந்த உலக நாடு கூட சுத்தி பார்க்குற நீ அந்த நுட்பத்தை கொண்டாந்து இங்கே பயன்படுத்தாம ஒன்றும் இல்லை. பங்களாதேஷ்லாம் இந்த கழிவை சாயத்தை பிரித்து அதில் இருக்க சால்ட் கண்டென்ட்டை தனியாக எடுக்கிறதுக்கான நவீன கருவிகள் வந்துருச்சு. பங்களாதேஷ் பயன்படுத்துது. அதை கொண்டு வந்து இங்கே கழிவை கொட்டி இயற்கையின் அருங்குடையா இருந்த நொய்யல் ஆறையே கொண்டு விட்டான். உங்களுக்கு தெரியுமா என் தம்பி தங்கையில? வலையொலியில தட்டி பாருங்க, நொய்யல் ஆத்துல தண்ணி இருக்கு. ஒரு மாடு உள்ள போய் தாகத்துல தண்ணி குடிக்க போகுது, இங்க வாய வைக்குது, விஷம் அப்படியே நகர்ந்து போகுது. அங்க போய் வாய வைக்குது, குடிக்க முடியல, திரும்பி அங்க வைக்குது. இந்த பரிதாபம், இந்த பாவம் இந்த ஆட்சியில இந்த பயல்களை சும்மாவே விடாது. இந்த கழிவை ஆறுல கொட்டுவானா? அறிவு இருக்கிறவனாவது எவனாவது கொட்டுவானா? இன்னைக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு தேடி பார்த்து கண்டுபிடிக்கணுமா? நவீனத்தை, அறிவியலை வேளாண்மையில் ஈடுபடுத்தி விளைச்சலை பெருகி கொண்டிருக்க ஒவ்வொரு நாடும். இங்க அப்படியா? தண்ணீர் கலப்புவதை பத்தி என்னை கவலைப்பட்டிருக்கான்?
என்னைக்கு கவலைப்பட்டுருக்கான்? நீங்கள் ஆழ்ந்து பாருங்க. இயற்கை உங்களுக்கு அருமையான குடிநீரை சுத்திகரித்து தருது. எப்படி தருது? சூரியன் நம் தந்தை, கடல் நம் தாய், இருவரும் இணைவில் நீராவி ஆகி எப்படி வெப்பத்தில் மேலே போய் மேகமாகி குளிர்ந்து தூய குடிநீரை கொட்டுது. அதை சேமிச்சு வச்சுக்க துப்பு இல்லாமல் அப்படியே கொண்டு போய் கடலில் விட்டுவிட்டு 50,000 கோடி செலவழித்து ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ்னா அமெரிக்காவில் இருக்கிற தொழில்நுட்பம். அந்த அமெரிக்க முறையில் தண்ணீரை சுத்திகரித்து குடிநீரை, கடல் நீரை குடிநீராக்கி நமக்கு தர்றாங்களாம் 50,000 கோடிக்கு. அட பைத்தியகார பயிலில் 50,000 கோடிக்கு ஏரி ஓலம் வெட்டியிருந்தா எத்தனை நீர்த்தேக்கத்தை உருவாக்கி அந்த மழை நீரை சேமித்து வச்சு எங்களுக்கு எப்படி இருக்கு? இயற்கையின் சுத்திகரிப்பை தாண்டி நீ செயற்கை முறையில் சுத்திகரிச்சு அதை குடிக்கிற. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.